வணக்கம். இன்று தமிழ்நாடு நாள் விழா தமிழகமெங்கும் அல்லாமல் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு நாள் விழா என்றால் என்ன? அதற்கு முன்னதாகவே தமிழ் என்றால் என்ன? பல பேருக்கும் இன்னும் தெரியாத நிலையிலே அவல நிலையை காணுகிறோம். தமிழ் என்று சொன்னாலே உயர்ந்த மொழி, சிறந்த மொழி, செம்மாந்த மொழி, பன்முக மொழி, தொன்மையான மொழி என்று பல்வேறு சிறப்புகள் உடையதால் தான் தமிழை செம்மொழி என்று சொன்னார்கள். உலகத்தில் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். தமிழ் சிறப்பிற்கு மிக முக்கிய காரணம், ஒரு எழுத்து தனியாக நின்றாலும் பொருள் தரும். உதாரணமாக ஆ, மா, கோ. ஆனா விலங்கு, மானா பெரியது, கோனா அரசன். அதைப்போல் பூ, கை, வை, தை இப்படி ஒரு எழுத்து தனியாக நின்று பொருள் தருவதால் தான் இந்த மொழியினுடைய சிறப்பு. வேறு மொழிகளுக்கு அத்தகைய சிறப்பு இருக்கிறதா? 56 எழுத்துக்களுடைய மொழி, 48 எழுத்துக்களுடைய ஒரு மொழி, 1282 இருக்கக்கூடிய ஒரு மொழி. இத்தனை மொழிகள் இருந்தாலும் ஒரு எழுத்துக்கு தனியாக சிறப்பு தருவதில்லை. அதே போல் ஒலிப்பு பயிற்சியில் தமிழை தனியாக ஒலிக்கும் போதும் அல்லது எழுத்துக்களோடு சேரும்போதும் அதே ஒலிப்பு பயிற்சி தான் தருகிறது. உதாரணமாக ஆ என்று சொல்லுகின்றோம் தனியாக இருக்கும்போது, அதனோடு மெய்யெழுத்து சேரும்போது அம்மா என்று அழைக்கின்றோம், அப்பா என்று அழைக்கின்றோம். அதே போல் ஆ என்று நெடில் எழுத்தை சொல்லும்போது ஆடு என்று அழைக்கின்றோம். அதை போல் ஒலிப்பு பயிற்சியில் நீங்கள் ஆங்கிலத்தை பார்த்தா ஏபிசி என்று அழைப்பது தனி எழுத்து, அது இன்னொரு எழுத்தோடு சேரும்போது ஏ என்று அழைக்கின்றோம். அது பி பக்கத்தில் சேரும்போது ஏப்பிள் அப்படின்னு அழைக்கிறதில்ல, ஆப்பிள் தான் அழைக்கிறோம். ஒலிப்பு பயிற்சியில் அங்கே மாறுபடுகிறது. அதனால்தான் இந்த ஒலிப்பு பயிற்சியிலும் இது சிறந்த மொழியாக விளங்குகிறது. அதே போல் ஒருமைப்பன்மை எடுத்துங்க. ஒருமைப்பன்மையில் நம்ம தமிழ் மொழியில் கல்விகுதி சேர்ந்தால் சரியான பன்மை, ஒருமையிலிருந்து பன்மை. புத்தகம் என்பது ஒருமை, புத்தகங்கள் என்பது பன்மை. அங்கே புக், புக்ஸ், எஸ் போட்டால் பன்மை. அது மட்டுமா? ஐஇஎஸ் போடலாம், இஎஸ் போடலாம், எதை போட்டாலும் பன்மையாக மாறுகிறது. அங்கே எஸ் மட்டும் அல்ல, இஎஸ், ஐஇஎஸ் என்று பன்மை சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது ஆங்கிலத்தில். அதனால தான் தமிழ்மொழி ஒருமைப்பன்மை மயக்கத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஒரு மொழி இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் உயர்ந்தோங்கி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் முதன்மை பாடமாக போதிக்கப்படுகிறது. அதை போல் தமிழ்நாடு என்ற ஒரு சொல் எங்கிருந்து வந்தது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடினான் பாரதியார். நெஞ்சே அல்லன் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடினார் இளங்கோவடிகள். தமிழ் அங்கே யாமறிந்த மொழிகளிலே மகாகவி பாரதியாருக்கு 12 மொழிகள் தெரியும். இளங்கோவடிகள் எழுதும்போது சிலம்பை போல் வள்ளுவனை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லைன்னு எழுதுவார். நெஞ்சேலன் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொன்னால் இந்த காப்பியம் எவ்வளோ சிறந்த காப்பியமாக இருக்குது. தமிழ்நாடு என்ற பெயர்ச்சொல் அங்கே தான் தொடங்குகிறது. இது எப்படியாவது மதராஸ் பட்டினம், மதராஸ் என்ற இருக்கக்கூடிய சொல்லை தமிழாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் பேரறிஞர், எழுத்துலகின் நாயகன், பேச்சின் வேந்தன், அவர் அடுக்குமொழியில் பேசினார்னா மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, மக்கள் உறங்குவது நித்திரை, தவறாமல் இடுங்கள் என்ற முத்திரை என்ற வாசகத்திற்கு சொந்தக்காரனான பேரறிஞர் அண்ணா காஞ்சியிலே பிறந்து தமிழகத்திற்கு மதராஸ் பட்டணத்தை எப்படியாவது தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்று தான் 1969 தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அவர் பெயர் சூட்டி தமிழக அரசு கடந்த ஆண்டு பொன்விழாவை கண்டது. பல பேச்சு போட்டிகள், பல்வேறுபட்ட கூட்டங்கள், கருத்தரங்கெல்லாம் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தலைமையில் இயக்குனர் ஐயா விஜயராகவன் முன்னிலையில் நிகழ்ச்சிகளெல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. ஒவ்வொரு நாடும் தன் மொழிக்காக, தன் இனத்திற்காக பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தமிழ்நாடு தினம் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த ஒரு நிலையில் நாம் தமிழை பேசுவோம், தமிழில் எழுதுவோம், எழுதுவதும் எண்ணுவதும் தமிழாக இருக்கட்டும், பேசுவது தமிழாக இருக்கட்டும். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது எண்ணும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியார் போல தமிழ்நாடு என்ற சொல்லுக்கு பொருள் நாடு என்று சொன்னால் விரும்புதல். நாடு என்று சொன்னால் விரும்புதல். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழை மட்டும் விரும்ப வேண்டும்,
பிறநாட்டவரும் விரும்பலாம். இந்த மொழியில் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய சிறப்பு அம்சங்களை வைத்துக்கொண்டு பிறநாட்டவர்களும் தமிழை விரும்பினால் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு என்று சொன்னால் தமிழை விரும்ப வேண்டும், தமிழை படிக்க வேண்டும். எண்ணும் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்பது போல ஒரு கன்னட நாட்டுக்காரன், ஒரு தெலுங்கு நாட்டுக்காரன், மற்ற மலையாள நாட்டுக்காரன் பேசக்கூடிய அவனுடைய தாய்மொழியில் நமக்கு தாய்மொழி பற்று வர வேண்டும். புரட்சிக்கு பாரதிதாசன் சொல்லுவார், அன்னை மொழியை அரியணையேறு, அந்நிய மொழியை வெளியேறு, தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டு விடுவேன், தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்மொழி பற்றை பாரதிதாசன் எப்படி உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய அண்ணா நினைத்த பொழுது சட்டமன்றத்தில் பேசி தமிழ்நாடு என்று பெயர் வைத்த ஒரு நல்ல நாள் இன்றைய நாளாக இருக்கும் என்பதனை சொல்லி இதற்காக உயிர் நீத்த ஐயா சங்கரலிங்கனார் 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உயிர் நீத்தார். மாப்போ சிவஞானம், இன்றும் பல அறிஞர் பெருமக்களை நாம் எடுத்து சொல்லலாம். அந்த வகையில் நம்முடைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தமிழ்நாடு தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உருவாக்கப்பட்ட புதிய மாவட்டத்தில் நம்முடைய ஆட்சியர் ஐயா சிவனருள் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் செயல்பாட்டினை செய்து வருகின்றார். தமிழுக்கு ஆக்கமும் ஊக்கம் வழங்கி வருகின்றார். அந்த வகையில் ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தமிழ் படிக்கும் அறிஞர்களும் நாம் தமிழ்நாடு தினத்தை கொண்டாடி அதனுடைய சிறப்புகளை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். 8 திக்கில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா நிலைகளிலும் சென்று நாம் தமிழை கொண்டு வந்து நம்முடைய மொழியின் பெருமையை பிற மொழிகள் மொழிபெயர்த்து வெளியிட்டால் நம்முடைய மொழியினுடைய பெருமை மேலும் இருக்கும். அந்த வகையில் மாணவ செல்வங்களே, அறிஞர்களே, சான்றோர்களே, தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்று தமிழ்நாடு தின விழாவிலே ஒவ்வொரு மனதிலும் தமிழை பேசுவதும் தமிழை எழுதுவதும் என்ற ஒரு சூழ்நிலையோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.